கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஒய்சிசியின் சார்பாகவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி, அது நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியா தன்னுடைய நாட்டில் உள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவன் கேட்கிறான். என் தேசத்திலே மீந்திருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவனுக்கு ஒரு துர்ச்செய்தி காதில் வந்து விழுகிறது. என்னவென்று சொன்னால், உன்னுடைய தேசம் பாழாய் கிடைக்கிறது, அலங்கங்கள் எல்லாம் இடிபட்டு கிடைக்கின்றன, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி கேட்ட பொழுது நெகேமியாவினால் தாங்க முடியவில்லை. நாம் வாழ்ந்த தேசமானது இவ்வளவு ஒரு பாடுகளுக்குள்ளாகவும் நிந்தைகளுக்குள்ளாகவும் இருக்கிறதை நினைத்து மேற்கொண்டு அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் அடுத்த வசனம் சொல்லுகிறது. நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல அவன் சில நாட்களாய் துக்கித்து அழுது புலம்பி உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் மன்றாடுகிறான். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் அங்கே பாடுபடுகிறார்கள், அக்கினியால் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டன, என் தேசம் பாழாய் கிடக்கிறது என்று அவன் அழுகிறான், புலம்புகிறான். யாரை நோக்கி? பரலோகத்தின் தேவனை நோக்கி. எனக்கு அருமையான, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் செய்தித்தாளிலும் சரி, தொலைக்காட்சி பெட்டியிலும் சரி, நீங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் குண்டுமழை பொழிந்து குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு நாடு சண்டை, யுத்தம் பெரிதாய் கிளம்பி கொண்டிருக்கின்றன. உலக தலைவர்கள் சொல்லுகிறார்கள் 3வது உலக போருக்கு தயாராகி வருகிறது என்று சொல்லி. எங்கு பார்த்தாலும் சண்டைகள், குண்டுமலைகள். நம் இந்திய தேசத்தில் கூட கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரைக்கும் சண்டைகள், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், பிரிவினைகள், வாதம் எல்லா பக்கம் தலை நோக்கி கிடைக்கின்றன. இதற்கெல்லாம் நம்முடைய திருச்சபை மக்கள் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நெகேமியா இந்த செய்தியை கேட்ட பொழுது, தேசம் பாழாய் கிடக்கிறது என்ற செய்தியை கேட்ட பொழுது அவனால் நிம்மதியாய் உட்கார முடியவில்லை. அவன் அழுகிறான், புலம்புகிறான், துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயக்குரல் இடுகிறான். எதற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேசம் பாழாய் குடிக்கிறது. இந்த நாட்களிலே நாம் புசித்தும் குடித்தும் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு திரும்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் அபய குரல் இடுகக்கூடிய ஒரு நேரம். தேசத்துக்கு தேசம் சண்டைகள், ஜாதிக்குள் ஜாதி சண்டை, மதத்துக்கு மதம் பிரச்சனை, குடும்பத்திற்குள் பிரச்சனை, வியாதிகள், எத்தனை விதமான தொல்லைகள். இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் திருச்சபையாக, குழுவாக, ஜெபக்குழுவாக அழுது துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் கெஞ்சுவோம். நம்முடைய தேசத்துக்கு விடுதலை தரக்கூடிய வீரர்கள் நீங்கள் தான். உங்கள் முழங்கால்கள் தான் இந்திய தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். உங்கள் திருச்சபைக்குள் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஆகிய முழங்கால்களை முடக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.